ரோகிணி, இது பெரியத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க நம்ம வீட்டு மருமகளுக்காக. ரோகிணி, நீ இன்னும் சுமங்கலியாதாமா இருக்க. அதனால நீ தயவு செஞ்சு இந்த குளத்தை கழிச்சிருமா. நீ பழைய மாதிரி இது எல்லாத்தையும் போட்டுட்டு வரணுமா. அத பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரோகிணி, அந்த துர்கா தேவி நம்ம கூடவே இருக்காங்க. அதனாலதான் நீயே பாரு, அவங்க சித்தார்த்த நல்லபடியா நம்ம கிட்டயே திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே புரியுது. அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே நம்ம கூடவே இருக்கு. ஆமா ரோகிணி, இதுக்கப்புறமும் இருக்கும். வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பெரிய பாட்டிக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. கூடவே சாரியும் சொல்லிடுங்க. என்னன்னா இந்த சாரியை இப்ப கட்டிக்க மாட்டேன். சித்தார்த்துக்கு என்ன எப்ப அடையாளம் தெரியுதோ அப்பதான் நான் இந்த சாரியை கட்டிப்பேன்க்கா. பிளீஸ்க்கா, நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சரிம்மா, இப்ப நான் இங்க இருந்து போயாகணும். நீ உன்னை பத்திரமா பாத்துக்க ரோகிணி. யாரு? அட நான் தான், கேலண்டர். ரோகிணி, ரோகிணி, பிரேமு சித்தார்த்தம் வீட்ல இல்ல. இந்த கேலண்டர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? என்ன நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன ஆகும்? எல்லாருமே அதை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை சித்தார்த் பிரேம் ஏதாவது. அப்படிலாம் எதுவும் ஆகாது. இல்ல இல்ல, இதுக்கு மேல என்னால வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியாது. நான் இப்ப சித்தார்த்த தேடி உடனே இங்கிருந்து போகணும். ஆனா ரோஹிணி, ரோஹிணி நில்லு. ரோகிணி, சித்தார்த் மேல ப்ராமிஸா சொல்றேன், நீ எங்கேயும் போக கூடாது ரோஹிணி. அப்படின்னா நான் சரியாதான் சொல்லிருக்கேன். அன்னைக்கு நான் பார்த்தது ரோகிணியதான், வேற யாரையோ இல்ல. என்னை ஏமாத்தி இருக்காங்க. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. கிரன்ச்சஸ், ஃபிட்னஸ் எப்ப கிடைக்கும்னா எங்க ஸ்டாமினா முடியுதோ அங்கிருந்து ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணும். சித்தார்த் சொன்ன அதே வார்த்தையாச்சு. என்னப்பா, என்னாச்சு? என்னால முடியலப்பா. மறந்துட்டியா? எங்க ஸ்டாமினா முடியுதோ அங்கிருந்து தான் உண்மையான ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் ஆகும். என்னாச்சு? ஒன்னால ஆரியன், நான் ஒன்னு கேட்கவா? ஏன்? இததானே தெரிஞ்சுக்க விரும்புற? நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன்னு சொல்றேன். சில மாசங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. மரணத்திலிருந்து தப்பிச்சு வந்தேன். இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ் என்ன டெட்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க.
ஐம் சாரி, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியலங்க. ஆனா நான் உயிரோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? ஹைவே கிட்ட. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க? நான் இருந்தது சிட்டி ஹாஸ்பிட்டல். ஹைவேஸ்க்கு பக்கத்துல ஆக்சிடென்ட், சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட். சித்தார்த்த அண்ணனுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதே தான் ஆரியனுக்கும் நடந்திருக்க. ஒருவேளை இவர் தான் சித்தார்த்தனாவா? ஒரு நிமிஷம் இருங்க. ராகுல், நான் பிரேம் பேசுறேன். நீ இப்ப கூட சிட்டி ஹாஸ்பிட்டல் தானே ஒர்க் பண்ற? எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். கடந்த 6 மாசத்துல என்னென்ன ஆக்சிடென்ட் கேசஸ் வந்தது, அதோட பேஷண்ட்ஸ், அதை அட்டென்ட் பண்ண டாக்டர்ஸ், நீ எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். இதெல்லாம் எதுக்கு வேணும் நான் அப்புறமா சொல்றேன். ஆனா எனக்கு நீ இந்த ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் ராகுல். தேங்க்ஸ். நீங்க எப்படி சொல்ல சொன்னீங்களோ நான் அதை அப்படியே சொல்லிட்டேன். உமாக்கா, ரோகிணி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. என்ன? மெதுவா பேசுங்க. ஐயோ பவி, நீ உண்மைதான் சொல்றியா? அது ரோகிணி தானா? ஒருவேளை அது சாயிரா பானுவோட தங்கச்சி சகிலா பானுவா இருக்க போறா. என்ன உமாக்கா நீங்க? அன்னைக்கு அவ பர்தா போட்டிருந்ததுனால தெரியல. ஆனா இன்னைக்கு அவ பர்தால ஒண்ணும் போடலக்கா. சரி, அதை விடு. இப்ப ரோகிணி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. இங்க வேண்டாம், வாங்க நம்ம ரூம்ல போய் பேசலாம். ஐயோ எதுக்கு? வாங்கக்கா. மாமா, ஒரு சைனை நீங்க இந்த இடத்துல போட்டுருங்க. அப்புறம் 2வது சைன் இங்க. இங்கயா? ஆமா. என்ன உமாக்கா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சந்திர மாமாவை பாத்துக்க சொல்லி. ஆனா நீங்க என் பேச்ச கேட்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த சூழ்ச்சிக்காரி சீமா நமக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையும் நம்ம அப்பாவி புருஷங்களை ஏமாத்தி அவ பேருக்கு மாத்தி எழுத போறா. இப்ப அதுக்கான ஆரம்பத்தை சந்திர மாமாவே பண்ணிட்டாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இனிமே எதுவும் செய்ய முடியாதுக்கா. அவ்வளவுதான். எல்லாமே சீமா ரோகிணியோட பேருக்கு மாறிடுச்சுன்னா அப்புறம் இந்த அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இந்த வீட்டோட நம்பர் 1 மருமகளா மாறிடுவாங்கக்கா. இந்த வீட்டுக்கே முதலாளிங்களாயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம ரோட்ல பிச்சைக்காரங்களா பிச்சை எடுத்து வாழ வேண்டியதுதான். நல்லா இருந்த நாங்க அழிஞ்சு போயிட்டோம். நீ மட்டும் பங்களால சந்தோஷமா இரு. யாராவது எங்களுக்கு காசு போடுங்களேன். இந்த ஏழைங்களை பாருங்களேன், அந்த ஆண்டவன் உங்களை பாப்பாரு. நீங்க 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அடடா, உங்க 2 பேரோட நிலைமைய பாக்கும்போது எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாளா ஒண்ணுமே சாப்பிடாத மாதிரி. ரொம்ப பசிக்குதா? இங்க பாருங்க, நான் ரொம்ப இலகிய மனசுள்ளவ. நிச்சயமா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். செய்யுங்க. குடு. என்னாச்சு? அது வந்து
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? படிக்காம கொள்ளாம எப்படி இந்த பேப்பர்ல சைன் பண்ணலாம்? இங்க பாருங்க மாமா, இது ஒண்ணும் பழைய காலம் இல்ல. நேர்மையா நடந்துக்கிறதுக்கு இங்க யாரும் மகான்களும் இல்ல. இது கலிகாலம், ரொம்ப மோசமானது. அதுவும் இல்லாம ஏதாவது பேப்பர்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டியாவது அதை படிச்சு பார்க்கணும். ஒருவேளை பேப்பர்ஸ்ல சைன் வாங்குறது நமக்கு வேண்டியவங்களா இருந்தாலும் சரி. நீங்க 2 பேரும் என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இது ஜான்வி பையனோட ஸ்கூல் அட்மிஷன் பேப்பர். என்ன? அட்மிஷன் பேப்பர்ல 2 பேரண்ட்ஸோட சைனுமே வேணும். ஆனா ஜான்வியோட ஹஸ்பண்ட் அமெரிக்கால இருக்கான். அதனாலதான் சீமா இதை என்கிட்ட கொடுத்து என்னோட சைனும் உன்னோட சைனும் போட்டாலே போதும்னு சொன்னான். ஏமா, எந்த ஒரு விஷயத்தையும் நீ என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவியா? இது எல்லாத்தையும் விட நீ அவனோட படிப்புல கவனத்தை செலுத்தினா போதும். ஆனா இல்லங்க. ஆனா என்ன உமா, இது எல்லாத்தையும் நான் தான் உனக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கணுமா? சீமா, பாத்தீங்களாக்கா எப்படி சிரிச்சிட்டு போறான்னு? நான் ஒத்துக்கிறேன், அது ஜானவி பையனோட ஸ்கூல் அட்மிஷன் பேப்பர் தான். ஆனா நாளைக்கே இவன் மத்த எல்லாரையும் ஏமாத்தி வேற ஏதாவது ஒரு பேப்பர்ல சைன் வாங்குவா. நீங்களே பாருங்க. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம 2 பேத்தோட நிலைமையும் அதோ கதிதான். பவி, நீ தான் பிரில்லியன்ட் ஆச்சே, நீ ஏதாவது யோசிச்சு செய்யி. பிளீஸ் பவி, ஏதாவது யோசிச்சு செய்யி. அத நீங்க சொல்லலைன்னா கூட நான் செய்யதான் போறேன். சீமா எந்த அளவுக்கு வேணாலும் புத்திசாலியா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவ போடுற எந்த பிளான்லயும் நிச்சயமா நான் அவளை ஜெயிக்க விட மாட்டேன். இந்த பிளான போடுறதெல்லாம் சீமா தானே. ஆனா அவ போடுற பிளான பத்தி வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி அவ போடுற டிராமாக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். போயிட்டு வாங்க ஆரியன் சார், என்னோட கட்டளைய நிறைவேற்றிட்டு வாங்க. கடவுளே, இங்க திடீர்னு அமர் எப்படி நடுவுல வந்தான்? அமர், நீ என்ன இங்க கையில கத்தியோட? நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அமர், நீ இந்த கத்தியோட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அநேகமா உங்க ஃப்ரெண்டுக்கு கத்தி கலெக்ஷன் பண்ற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கு. நான் இந்த கத்திய பார்க்கலாமா? வேண்டாம். அதாவது
எனக்கு கத்திய கலெக்ஷன் பண்ற பழக்கம்லாம் இல்ல. ஆனா காந்தி மார்க்கெட் வழியா வந்துட்டு இருந்தேன். அங்க ஒருத்தர் வித்துட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் கிடைச்சா வெட்டி சாப்பிடலாம்ல. இப்பெல்லாம் உன் மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என் கூட வா. நான் ஒரு முக்கியமான வேலையை போக வேண்டியது இருக்கு. பிரேம், நீ எங்க வர சொன்னாலும் நான் உன் கூட வரேன். ஆனா வீட்டுக்கு முதல்ல நீ என் கூட வா. எனக்கு பயங்கரமா பசிக்குது. போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், வா. கவர். அரவிந்த் சார், அமருக்கு நீங்க பிரேம கொலை பண்ண போற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சா என்ன? இல்ல கடைசி நேரத்துல அமர் வந்து அவரோட உயிரை காப்பாத்தினது எதிர்ச்சியா நடந்துருச்சா என்ன? பவியக்கா, நீங்க உங்க சொந்தக்காரங்களை எதுக்காக அமர் வீட்டுல தங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள நம்ம இன்னொரு வீட்டுல கூட தங்க வைக்கலாம்ல? ரோகிணி தங்கிட்டு இருந்தாலே அந்த வீட்டுல. கரெக்ட் தான். பெரிய பாட்டி, அத்தை, மாமா, பிரேம், சந்துரு மாமா, எல்லாரும் சீக்கிரமா வாங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை பண்ண. பவியக்கா, என்ன விஷயம்? எதுக்காக நீங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்க? அது வேற ஒண்ணு இல்ல சீமா, நீ என்னோட சந்தேகத்தை நம்பிக்கையா மாத்திட்ட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீயும் ரோகிணியும் இந்த குடும்பத்துக்கு தெரியாம ஏதோ செய்யறதுக்காக பெரிய பிளான் ஒண்ணு போட்டுட்டு இருக்கீங்க. பவி, சீமா ஏன் அப்படி செய்ய போறா? நீ தேவையில்லாம சீமா மேல பழிய தூக்கி போறாமா? இல்ல மாமா, இன்னைக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கனோ அத சுய நினைவோட தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கேலண்டர் நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அவரை பின்தொடர்ந்து போனேன். அப்புறம் நானே என் கண்ணால பார்த்தேன், ரோகிணி இவரோட வீட்டுல தான் இருக்கா. அம்மா தாயே, ரோகிணி உயிரோட இருக்க விஷயம் பவியக்காக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? இல்ல, என்ன நடந்தாலும் சரி, இந்த விஷயம் நிச்சயமா சித்தார்த்துக்கு தெரியவே கூடாது. நல்ல வேலை சித்தார்த்த இப்ப இங்க இல்ல. அவரு கேட்டிருந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அந்த அம்மனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு நிமிஷம். என்ன மன்னிச்சிடுங்க, இது உங்களோட வீட்டு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது உங்க தங்கச்சிய இவர் வீட்டுல எப்படி பார்த்திருப்பாங்க? நான் என்ன கேக்குறேன்னா, உங்க தங்கச்சிய இவர் எதுக்காக ஒளிச்சு வச்சிருக்காரு? அம்மா தாயே, இப்ப சித்தார்த்துக்கு ரோகிணி பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்.